தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் வேதத்துல காண்பித்த வெளிச்சத்தை சொல்ற, நீங்க எப்படி ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியல. தேவ பிள்ளையின் வாழ்க்கை திரி மங்குறது அணையாது என்பதின் அடையாளம். சத்ருவின் திரி எரிகிறது அணையும் என்பதின் அடையாளம். ஏன்னா அந்த திரி மங்குனா அது அணையாம காக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவன் தள்ளப்பட்டவன், நான் தூக்கி எடுக்கப்பட்டவன். அவன் நெறிந்த நாணலை முறியாமலும், நல்ல கரங்களை சட்டி நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறது. அதாவது சத்ரு இல்லாம ஆகணும்னா அவன் அவனுடைய மேக்சிமம் எழுமணும். பல நேரத்துல நம்ம ஆண்டவரே எல்லாம் சால்வ் ஆயிரும் பார்த்தா, நேற்று தான் ஆண்டவரே பேசி எல்லாம் சால்வ் பண்ணோம், இன்னைக்கு பார்த்தா அப்படி நிக்குது ஆண்டவரே. போன வாரம் தான் ஆண்டவரே பேசி எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணிட்டு சரி நீ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா இதுவரை இல்லாத அளவுக்கு சில நேரத்தில் சத்ருவனுடைய செட்டப்பை பார்த்தா கல்யாணம் மாதிரி இருக்கும். ஒருத்தர் கேட்கி ஃபாஸ்டிங்னா ஆமா எனக்கு விருந்துதான் இருக்கும். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கடைசி ஆசை உண்டு. ஆண்டவருடைய நடத்துதல் தெரியல உங்களுக்கு. அத மறுபடியும் சொல்ற, ஒரு தேவ பிள்ளை மங்குறானா அவன் திரும்ப எழும்ப போறான் அர்த்தம். சத்துரு பிரகாசிக்கிறானா அவன் அணைய போறான் அர்த்தம்.